இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10ஆம் திகதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை. இன்றே டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஒளி படைத்த கண்ணும் உறுதி கொண்ட நெஞ்சும் வழி கடந்து வரும் நிதர்சனத்தின் தளம் அதிர்வு. இது கொதிநிலைகளின் களவளம். வணக்கம். இன்றைய திருமணத்துக்கு நாளும் பேசப்பட வேண்டிய ஒரு சில முக்கியமான விடயங்கள் தொடர்பாக பேசிக் கொள்ளப் போகிறோம். மத்திய கிழக்கினுடைய போர் நிலவரம் என்பது மிக மோசமாக மாறிக்கொண்டிருக்கிறது. நாளுக்கு நாள் கிடைக்கப்பெறுகின்ற தரவுகளின் அடிப்படையில் பார்க்கிற போது குறிப்பாக சொல்லிக் கொள்ளுகிறார்கள், யுத்தம் நிறுத்தம் இடம்பெற்றிருக்கிறது, அமெரிக்கா தலையிட்டிருக்கிறது, இஸ்ரேல் ஈரான் மீதான தாக்குதலை நிறுத்தி இருக்கிறது, லெபனான் மீதான தாக்குதலை இஸ்ரேல் தொடர்ந்தால் மீண்டும் தாக்குவோம் என ஈரான் எச்சரித்திருக்கிறது. இப்படியான தரவுகள் அடிக்கடி கிடைக்கப்பெறக்கூடியதாக இருக்கிறது. ஆனாலும் கூட மத்திய கிழக்கில் தொடர்ச்சியான போர் நிலவரங்களும் தாக்குதல்களும் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதான தரவுகள் கிடைக்கப்பெறுகிறது. ஆக மிக மோசமான ஒரு யுத்தத்தினுடைய விளிம்பிலே மத்திய கிழக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே எப்போது வேண்டுமானாலும் இது மிகப்பெரிய ஒரு போராக வெடிப்பதற்கான சாத்தியக்கூறுகளை இன்றைய தினம் காலை வேளை இடம்பெற்றிருக்கக்கூடிய தாக்குதல்களும் உறுதிப்படுத்தி இருக்கிறது என்று கூட சொல்லிக் கொள்ளலாம். குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், அமெரிக்காவினுடைய கடற்படை தலைமையகம் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. ஈரானுடைய இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை பஹ்ரைனில் அமைந்திருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய 5வது கடற்படை தலைமையகத்தை இலக்காக கொண்டு புதன்கிழமை இன்றைய தினம் அதிகாலை 2:30 மணியளவில் அதிரடியாக ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவினுடைய ஆக்கிரமிப்பு தாக்குதல்கள் தொடர்ந்தால் இதைவிட மிக கடுமையான பதிலடி காத்திருப்பதாக ஈரான் மீளவும் எச்சரித்திருக்கிறது என்ற செய்தி குறிப்பிடத்தக்கதாகும். ஒருபுறமாக அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி அமைதிக்கான பேச்சுக்களை மேற்கொள்கிறேன், உலக நாடுகளை அமைதி பக்கமாக திருப்புகிறேன் என்று சொல்லிக் கொண்டாலும் அமெரிக்காவினுடைய இலக்குகளும் இன்று தாக்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. பஹ்ரைனில் பரவி இருக்கக்கூடிய பீதியும் பாதுகாப்பு எச்சரிக்கையும் தொடர்பான தகவல் வெளியாக இருக்கிறது. ஈரானுடைய இந்த திடீர் ட்ரோன் தாக்குதலை தொடர்ந்து பஹ்ரைன் நாட்டில் பெரும் பதற்றமும் பீதியும் தொற்றிக் கொண்டிருக்கிறது. பஹ்ரைனுடைய நாட்டின் உள்விவகார அமைச்சகம் அவசரகால எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறது. அதிகாலையிலேயே அவசரகால சைரன்கள் ஒலிக்க தொடங்கியிருப்பதால் பொதுமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் உடனடியாக தங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். 5வது கடற்படை இலக்காக்கப்பட்டதனுடைய முக்கியத்துவம் இந்த தாக்குதல் ஒட்டுமொத்த மத்திய கிழக்கில் அமெரிக்காவுக்கு விடப்பட்ட மிகப்பெரிய சவாலாக பார்க்கப்படுகிறது. ஏனெனில் 5வது கடற்படை தளம் சாதாரண இராணுவ தளம் கிடையாது. இது பெர்சிய வளைகுடா, ஓமன் வளைகுடா, அரபிக்கடல், செங்கடல் மற்றும் ஹார்மோஸ் நீரிணை போன்ற உலகினுடைய மிக முக்கியமான சர்வதேச கடல்வழி பாதைகளை கண்காணிக்கும் அமெரிக்காவினுடைய முதன்மை கடற்படை மையமாக காணப்படுகிறது. உலக நாடுகளுக்கான எரிசக்தி, அதாவது எண்ணெய் எரிவாயு விநியோக பாதைகளை பாதுகாக்கும் அமெரிக்காவினுடைய இந்த முதன்மை சின்னமே தற்போது ஈரானின் நேரடி இலக்காக மாறியிருக்கிறது. அமெரிக்கா ஈரான் மோதலின் தற்போதைய சுழற்சி காணொலிகளின்படி தற்போதைய இராணுவ மோதல்களின் வரிசை முறை இவ்வாறாக அமைந்திருக்கிறது. ஜூன் 9 ஹார்மோஸ் நீரிநிலையில் அமெரிக்க அப்பாச்சி ஹெலிகாப்டர் கீழே விழுந்தது. பதிலடியாக அமெரிக்கா ஹெலிகாப்டர் வீழ்த்தத்துக்கு பழி வாங்க ஈரானின் கடலோர ரேடார் மற்றும் வான் பாதுகாப்பு தளங்கள் மீது அமெரிக்க போர் விமானங்கள் குண்டு வீசியிருந்தது. 3வது பாதிப்பு, அமெரிக்க தாக்குதலால் ஈரானின் சிர் நகரில் தொலைத்தொடர்பு கோபுரமும் தண்ணீர் தொட்டிகளும் சேதமடைந்தது. 4வது இதற்கு பதிலடியாக இதற்கு பழிவாங்க பஹ்ரைனில் உள்ள அமெரிக்காவினுடைய 5வது கடற்படை தலைமையகம் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. 5வது பிராந்தியத்தினுடைய பாதுகாப்பு நிலை தொடர்பாக கேள்விகள் எழுந்திருக்கிறது. அமெரிக்காவின் நட்பு நாடான பஹ்ரைன் இந்த மோதலில் ஈரானுடைய ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களால் நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான இராணுவ பலங்கள் எங்களின் எல்லைக்கு அப்பாற்பட்டவை அல்ல, எங்களால் எங்கும் தாக்க முடியும் என்ற பலத்த செய்தியை ஈரான் தாக்குதலின் மூலமாக வாஷிங்டனுக்கு கடத்தி இருக்கிறது. அமெரிக்காவினுடைய மிக முக்கிய கடற்படை தலைமையகத்தின் மீது ஈரான் நேரடி தாக்குதல் நடத்தியுள்ளதால் 2 நாடுகளுக்கும் இடையிலான மோதல் தணிக்க முடியாத ஒரு போராக உருவெடுத்திருக்கிறது. பஹ்ரைன் போன்ற அண்டை நாடுகளிலும் சைரன்கள் ஒலிக்க தொடங்கியிருப்பது ஒட்டுமொத்த மத்திய கிழக்கையும் பீதியில் ஆழ்த்தியிருக்கிறது என்றும் சொல்லலாம். மறுபுறமாக பார்க்கிற போது ஈரானுடைய பழிவாங்குகின்ற நடவடிக்கை, அமெரிக்க தளங்கள் மீது தாக்குதல், ஹார்மோஸ் நீரிணையில் அமெரிக்க அப்பாச்சி ஹெலிகாப்டர் வீழ்த்தப்பட்ட சம்பவத்திற்கு பிறகு அமெரிக்கா நடத்திய வான்வழி தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை கிழக்கு மத்திய பிராந்தியத்தில் உள்ள பல அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. ஏற்கனவே குறிப்பிட்டது போல பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க தலைமை இலக்காக இருக்கிறது. அதே போல ஈரானின் இராணுவ எச்சரிக்கை, இராணுவ செய்தி தொடர்பாளர் இந்த தாக்குதல்கள் அமெரிக்காவின் பயங்கரவாத ஆக்கிரமிப்புக்கு எதிரான தற்காப்பு நடவடிக்கை என குறிப்பிட்டிருக்கிறார். வாஷிங்டன் மீண்டும் ஏதேனும் இராணுவ நடவடிக்கையில் ஈடுபட்டால் அதைவிட பெரிய கடுமையான பிராந்திய அளவிலான கூட்டு தாக்குதல்களை ஈரான் தொடுக்கும் எனவும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்.
அதே நேரம் அமெரிக்கா நடத்திய தற்காப்பு வான்வெளி தாக்குதல்கள், மறுபுறமாக அமெரிக்க ராணுவத்தினுடைய மத்திய கட்டளையகம் சென்றகும் அப்பாச்சி ஹெலிகாப்டர் வீழ்த்தப்பட்டதற்கு பதிலடியாக தாங்கள் திட்டமிட்டிருந்த வான்வெளி தாக்குதல்களை வெற்றிகரமாக முடித்து விட்டதாக அறிவித்திருக்கிறது. அமெரிக்க விமானப்படை மற்றும் கடற்படையினுடைய போர் விமானங்கள் மூலமாக ஹார்முஸ் நீரிணைக்கு அருகிலுள்ள ஈரானின் வான்பரப்பு அமைப்புகள், தரை கட்டுப்பாட்டு நிலையங்கள் மற்றும் ரேடார் கண்காணிப்பு தளங்கள் ஆகியவற்றின் மீது துல்லியமான வழிகாட்டுதல் ஏவுகணைகள் மூலமாக அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இரண்டு நாடுகளும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துக் கொண்டிருக்கிறது. ஈரான் தரப்பு குற்றச்சாட்டு, அதாவது அமெரிக்கா தவறான காரணங்களை கூறி ஜாஸ்க், சிர் மற்றும் கீஸ் ஆகிய பகுதிகளில் அதிகாலைய தாக்குதல் நடத்தியது. இதனால் சிர் நகரில் உள்ள ஒரு தொலைத்தொடர்பு கோபுரமும் 2 தண்ணீர் தொட்டிகளும் அளிக்கப்பட்டிருப்பதாக ஈரான் குற்றம் சாட்டியிருக்கிறது. அமெரிக்கா தரப்பு சாட்டுகின்ற குற்றத்தின் அடிப்படையில் அமெரிக்க மற்றும் சர்வதேச வணிக கப்பல்கள் மீது ஈரான் தொடர்ந்து நடத்தி வரும் நியாயமற்ற தாக்குதலுக்கு பொருத்தமான அளவிடப்பட்ட தற்காப்பு பதிலையே தாங்களின் தாக்குதல் என அமெரிக்கா வாதிடுகிறது. இந்த நிலையில் தீவிரமடையும் அரசியல் மற்றும் துரோக போர் என்கின்ற விடயம் மிகப்பெரிய அளவிலே பார்க்கப்படுகிறது. அப்பாஸ் அராச்சி, ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர், அமெரிக்க படைகள் தங்களின் பிராந்தியத்தை விட்டு உடனே வெளியேற வேண்டும், இல்லையெனில் வரலாறு அவர்களுக்கு பாடம் புகட்டும் என தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடைய அப்பாச்சி ஹெலிகாப்டர் தாக்குதலுக்கு பலமான மற்றும் சக்தி வாய்ந்த பதிலடி கொடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்திருக்கிறார். முந்தைய நிலவரப்படி அமெரிக்கா மட்டுமே தாக்குதல் நடத்தியதாக இருந்த சூழல் மாறி தற்போது ஈரான் நேரடியாக பஹ்ரைனில் உள்ள அமெரிக்காவின் முக்கிய கடற்படை தளத்தை நோக்கி தனது ஏவுகணைகளை திருப்பி வழிவாங்க தொடங்கியிருக்கிறது. இரண்டு நாடுகளும் தங்களின் தாக்குதல்களை தற்காப்பு நடவடிக்கை என்று நியாயப்படுத்துவதால் இந்த மோதல் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஒரு முழு அளவிலான போராக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகரித்திருக்கிறது என்றும் சொல்லிக் கொள்ளலாம். அதே நேரம் ஜூன் மாதம் 9ஆம் தேதி உலகினுடைய மிக முக்கியமான கடல்வழி பாதையாக இருக்கக்கூடிய ஹார்முஸ் நீரிணையில் அமெரிக்க கடற்படைக்கு சொந்தமான AH-64 அப்பாச்சி ரக தாக்குதல் ஹெலிகாப்டர் ஒன்று கீழே விழுந்து இது அமெரிக்காவினுடைய குற்றச்சாட்டு என்னவென்று சொன்னால், ஈரான் நாட்டினுடைய தாக்குதலால் தான் இந்த ஹெலிகாப்டர் வீழ்த்தப்பட்டது என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த ஹெலிகாப்டர் வீழ்த்தப்பட்டதற்கும் தங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என தற்போதைய பத்திரமான சூழலில் இது தற்செயலாக நடந்திருக்கலாம் எனவும் ஈரானின் துணை வெளியுறவு அமைச்சர் மஜித் தக்ருவேனி தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் ஹெலிகாப்டரில் இருந்து 2 அமெரிக்க விமானிகளும் அந்த பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த அமெரிக்க கடற்படை தன்னாட்சி கடல்வழி ட்ரோன் மூலம் பாதுகாப்பாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய பதில் தாக்குதல்கள், குறிப்பாக டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த உத்தரவின் பெயரில் அமெரிக்க ராணுவத்தினுடைய மத்திய கட்டளமைக்கம் ஈரானுடைய ராணுவத்திற்கு எதிராக பலத்த வான்வெளி தாக்குதல்களை தொடங்கியது. ஹார்மஸ் நீரிணையை சுற்றியுள்ள ஈரானின் முக்கிய வான் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் ரேடார் தளங்கள் இலக்காக கொண்டு அமெரிக்கா ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியது. ஈரானின் ஏற்பட்ட பாதிப்புகள் மற்றும் வெடிச்சித்தங்கள், குறிப்பாக தெற்கு ஈரானுடைய ஜாஸ்க், கிஷ் தீவு, சிர் மற்றும் மினா போன்ற பகுதியில் தொடர்ச்சியான சக்தி வாய்ந்த வெடிச்சத்தங்கள் கேட்டதாக அங்கிருக்கக்கூடிய எமது செய்தியாளர்கள் செய்திகளை தந்திருந்தார்கள். அதே நேரத்தில் அமெரிக்காவினுடைய தாக்குதலால் தெற்கு ஈரானில் உள்ள முக்கியமான தண்ணீர் தேக்கங்கள் சேதமடைந்திருக்கிறது. அந்த பகுதியில் குடிநீர் விநியோகம் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறதும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது என்றும் சொல்லிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே குறிப்பாக பார்க்கிற போது ஈரானுடைய கடுமையான எச்சரிக்கையும் எதிர்வினைவும், வெளியுறவு அமைச்சரின் மிரட்டல், ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராச்சி அமெரிக்காவினுடைய இந்த ஆக்கிரமிப்பை சும்மா விடமாட்டோம் என கூறியிருக்கிறார். நீங்கள் பாதுகாப்பாக இருக்க விரும்பினால் எங்கள் பிராந்தியத்தை விட்டு வெளியேறுங்கள். இது அமெரிக்க படைகளுக்கு மிக நேரடியான எச்சரிக்கையாக இருக்கிறது. பாராளுமன்ற சபாநாயகருடைய கருத்து, ஈரானிய பாராளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் காலிஃபா, நாங்கள் ராஜதந்திர மொழியை விரும்புகிறோம், ஆனால் வேறு மொழிகளையும், அதாவது இராணுவ மொழிகளையும் நாங்கள் சரளமாக பேசுவோம் என எச்சரித்திருக்கிறார். இராணுவத்தினுடைய பதில் ஜூன் 10 அதிகாலையில் ஈரானுடைய இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை அந்த பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க இலக்குகளை நோக்கி ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் ஏவி இருப்பதாக அறிவித்திருக்கிறது. இது உலகளாவியத்தில் அளவிலே மிகப்பெரிய ஒரு தாக்கங்களையும் எதிர்வினைகளையும் ஏற்படுத்தப் போகிறது. மீளவும் எரிபொருளுடைய விலையில இருந்து உலகத்தினுடைய பொருளாதார நிலை வரை பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்தப் போகிறது. உலகம் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய சரிவுகளை சந்திக்கப் போகிறது. ஆகவே அமெரிக்கா, ஈரான் இந்த நாடுகளுக்கு இடையிலான இந்த போர் மேலும் விரிவடைய வாய்ப்பிருப்பதாக சொல்கிறார்கள். தொடர்ந்தும் வருகின்ற நிகழ்வுகளை தொகுத்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறோம். IBC தமிழ் நியூஸ் என்கின்ற எங்களுடைய யூடியூப் பக்கத்தை பின்தொடருங்கள். நன்றி உறவுகளே. நாளை மற்றும் ஒரு எதிர்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். வணக்கம். ஒளி படைத்த கண்ணும் உறுதி கொண்ட நெஞ்சும் வழி கடந்து வரும் நிதர்சனத்தின் தளம். அதிர்வு. இது கொதிநிலைகளின் களம்.